Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் அஷ்டம் பைலட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். 2021 எடுத்த வீடியோ, அப்போ எடிட் பண்ண வீடியோ நான் 2025 அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வீடியோட கான்டாக்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே கொடுக்கல. அதனால் இப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் மூலியமாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலில் #டுடேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட சேனலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் தான், 2 lakhs மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேனல் நான் கேமராமேனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போகிறது வரது அங்கே நடிக்கிற பேக் ஸ்டேஜ் சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா vlog மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணவே மறந்துட்டேன். டு பி அப்லோடுன்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ட் டிஸ்கில் தள்ளிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து வேலண்டைன்ஸ் டே vlog நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி எடுத்துருவோம். அப்போ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. போகிறது வரது சரியே, அங்கே இன்டர்வியூ எடுக்கிற சீன்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன், ஃபுல்லாகவே எடிட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய இன்ஸ்டாகிராம் பேர்லாம் கூட அதில் நான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த பேர் இல்லை, வேறு பேரில் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி February 2021 எடுத்தது. ஆக்சுவலாக அந்த கொரோனாலாம் முடிஞ்சு நினைக்கிறேன். அந்த மாஸ்க் அப்போ கூட போட்டுட்ருக்கணும், அந்த வேக்சின்லாம் போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எடுத்த வீடியோ அது பாருங்கள், கொஞ்சம் நஸ்டாலஜிக்காக இருக்கும். அப்போ யோசிப்பீங்க, ஐயோடா நம்மளாம் அந்த அப்படி இருந்துமே அந்த கொரோனா டைமில் போக முடியாமல் வர முடியாமல். அந்த டைமில் நான் வந்து செம்மொழி பூங்காவில் போய் எடுத்த வீடியோ அது. நாங்கள் போகும்போதும் வரும்போது எல்லாமே ஃபுல்லாக எடுத்திருப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வால்பாறை வேறு போயிருந்தேன். அந்த வீடியோ கூட நான் எடிட் பண்ணின்னு போகல, அதுவும் 2021 தான் போச்சு எனக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் வால்பாறை. அப்படியே ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்படியே வந்து ரிப்பீட்டடாகவே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு மொத்தமாகவே போயிட்டு அந்த யூடியூப் வந்து என்னடா அது ஒரு எடிட் பண்ணி போடுறதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு தோணவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ட்ராஜடியாக போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் இப்போ எடிட் பண்ணி போடலான்னு இருக்கிறேன். அதில் ஒரு வரிசையில் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த கீழே ப்ளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபேமஸான சேனல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட வீடான தான் இருக்கான். #டுடேன்னு சொல்லிட்டு இப்போ 2 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அந்த சேனலில். அவன் பேர் சமீர். அவன் சேனலுக்கு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேனாக இருந்தேன். ஸோ அது போகும்போது எல்லாம் ஃபன்னாக இருக்கும், வரும்போது ஃபன்னாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தது நான். ஸோ மறக்காமல் அந்த கீழே ப்ளேயில் போய் அந்த வீடியோ பாருங்கள். அதேமாதிரி நான் வால்பாறை கூட போயிருந்தேன். அந்த வீடியோ கூட போகிறது வரது அங்கே நடக்கிறது இன்னொன்றுமெல்லாம் எடுத்து வச்சேன் நான். ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த எடிட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் அதை கூட நான் போஸ்ட் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதுவும் நான் இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். நான் அப்போவே வந்து நல்லா எடிட்லாம் பண்ணி போட்டுட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடிட்லாம் பண்ணுறது இல்லை. அந்த நடுவில் காமெடி சேனல்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த மீம்ஸ்லாம் சொருக்குவேன், அதெல்லாம் இப்போ நான் பண்ணுறது இல்லை. ஸோ மறுபடியும் அதே மாதிரி வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபன்னாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வைங்க, சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேயில் இருக்குது. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன் கைஸ்.